வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லார் கையிலுமே சாதாரணமாக ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருக்குது. இப்போ அந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது. இப்போ கேம் ஆடும்போது சரி, ஏதாவது வீடியோ பார்க்கும்போது சரி, ஃபோனோட டிஸ்பிளே ரொம்ப குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டைம் நேரம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டிஸ்பிளே எப்படி ஒரு பிசியோடய இல்லை ஒரு லேப்டாப்போடய கனெக்ட் பண்ணி பெரிய டிஸ்பிளேவாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ பாட்டம் ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கனெக்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா சைட்லேருந்து ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டு திஸ் பிசி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த செட்டிங்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன்லேருந்து எப்படி இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கோசரம் இது ஒரு சாஃப்ட்வேராக விண்டோஸ் டிஃபால்ட்டாகவே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இது நம்ம எந்த செட்டிங்ஸ் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிள் எவ்ரிவேர். ஸோ இது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு செட்டிங்ஸு. ஏன் எதுக்கு என்ன எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் எவ்ரிவேர் மட்டும்தான் எப்போ வேணால் எந்த டைமில் வேணால் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே தேவையில்லாது. ஸோ அதனால் அவைலபிள் எவ்ரிவேரை நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆல்வேஸ் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா ஆஃபாகவே இருக்கும். அப்புறம் ஆஸ்க் டு ப்ரொஜெக்ட் திஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் ரெக்வஸ்ட் கேட்கணுமா, இல்லை ஒரு டைம் மட்டும் ரெக்வஸ்ட் கேட்டு ஒன் டைம் மட்டும் ரெக்வஸ்ட் கொடுத்துறதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணால் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுக்கோசரம். ஸோ நமக்கு ஃபஸ்ட் டைம் ஒன்லி மட்டும் நமக்கு கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் ஒன்லி நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ரெக்வஸ்டட் பின் ஃபார் பேரிங். இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு டைம், அதாவது பின்னை நீங்கள் ஒவ்வொரு டைமும் கனெக்ட் பண்ணும்போதும் பின் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதோட செட்டிங்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் பிசி, அதாவது இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆனில் இருக்கும்போது மட்டும்தான், சார்ஜ் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது மட்டும்தான் இது ஆனில் இருக்கும். அதாவது ஒயர்லெஸ் டிஸ்பிளே ஆனில் இருக்கும். இல்லை மற்ற டைமில் இது ஆஃபில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செட்டிங்ஸு. இது வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே பிசி நேம் அது உங்களுக்கு தாராளமாக தெரிஞ்சது தான். என் பேர் ஹரி. ஸோ அதனால் இது பிசி நேம் நான் டிஃபால்ட்டாக ஹரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓகேவா? இப்போ நம்ம ஃபோனுக்குள்ளே போகலாம். இப்போ ஃபோனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாரை டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே கேஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேஷ் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒயர்லெஸ் டிஸ்பிளே. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைங்கிறது டிஃபால்ட்டாக தேவைப்படுற ஒன்று. ஸோ அதனால் ஒய்ஃபை டர்ன் ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹரி என்ன நேம் காட்டிடுச்சு. இப்போ கனெக்ட் த டிஸ்பிளே கொடுத்துட்டு கனெக்டிங் ஆகுது. கனெக்டிங் ஆன உடனே என்னோடய விண்டோஸில் கனெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ லோடிங் ஆகிட்டு என்னோடய டிஸ்பிளேவை பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் என் டிஸ்பிளேல தெரியுது. அதாவது என்னோடய பிசிடியோட டிஸ்பிளேல இது தெரியுது எனக்கு. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் பாஸ்.